Antony von Leeuwenhoek first saw and described the live cell. So நம்ம சாப்டரோட ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் ஆண்டனி வான் லீவன்ஹாக். ஸோ இவரு தான் ஃபர்ஸ்ட் saw and described a live cell. லைவா ஒரு செல்லை வந்து டிஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொடுத்தவர் யாருன்னா ஆண்டனி வான் லீவன்ஹாக். அதுக்கப்புறம் ராபர்ட் பிரவுன் லேட்டர் டிஸ்கவர்ட் த நியூக்ளியஸ். ஸோ செல்லுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சது யாரு? ராபர்ட் பிரவுன், ரைட்? So the invention of the microscope and its improvement leading to the electron microscope revealed all the structural details of the cell. So செல்லையும் செல்லுக்குள்ள இருக்க நியூக்ளியஸும் கண்டுபிடிச்சு முடிச்ச பிறகு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் நிறைய நடக்கும் இல்லையா? ஸோ மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கிறாங்க. மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சிட்டு டெக்னாலஜி டெவலப் ஆன பிறகு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா செல்லுக்குள்ள நியூக்ளியஸை தாண்டி என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு, என்னென்ன செல் ஆர்கனல்ஸ் இருக்கு, என்னென்ன மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கு, ஸோ வெறும் நியூக்ளியஸ் இல்லாம செல்லுக்குள்ள என்னென்னலாம் ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் இருக்குன்னு இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரிவீல் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் பார்ட், செல் தியரி. ஓகே, இங்க நமக்கு சில சயின்டிஸ்ட் பேர் இம்பார்ட்டண்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதா இருக்கும். கரெக்ட். In 1838, Matthias Schleiden, a German botanist, examined a large number of plants and observed that all plants are composed of different kinds of cells which form the tissues of the plant. So 1838ல மேத்தியஸ் ஷ்லீடன் அப்படின்ற ஜெர்மன் பாட்னிஸ்ட்னா யாரு? பிளான்ட்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றவங்க தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாட்னிஸ்ட்னு சொல்லுவோம். சரியா? செடி கொடி அதெல்லாம் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுல இருந்து வந்து நிறைய டீடைல்ஸ் கண்டுபிடிப்பாங்க, நிறைய ரிசல்ட்ஸ் கண்டுபிடிப்பாங்க. அவங்க நம்ம என்ன சொல்றோம்? பாட்னிஸ்ட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜெர்மன் பாட்னிஸ்ட் தான் மேத்தியஸ் ஷ்லீடன். அவர் என்ன பண்றாரு? நிறைய விதமான பிளான்ட்ஸை எக்ஸாமின் பண்ணி அதுல இருந்து ஒரு ரிசல்ட்டை அப்சர்வ் பண்றாரு. என்னன்னா எல்லா பிளான்ட்ஸ்குள்ளயுமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ்ல இருந்து தான் அந்த பிளான்ட்டோடைய டிஷ்யூ ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நமக்கு யார் கொடுக்கறது? மேத்தியஸ் ஷ்லீடன். ஸோ அதே டைம்ல ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லாம ஒரு 1 year கேப்ல என்ன பண்றாரு? தியோடர் ஷ்வான்னு இன்னொரு சயின்டிஸ்ட் வராரு. 1 minute. தியோடர் ஷ்வான்னு சொல்லிட்டு நமக்கு இன்னொரு சயின்டிஸ்ட் வராரு. ஸோ அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அ ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட். ஓகே, தியோடர் ஷ்வான் வந்து 1839ல ஹீ இஸ் அ ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட், studied different types of animal cells and reported that cells had a thin outer layer which is today known as the plasma membrane. Okay, so அங்க நம்ம பார்த்தது யாரு? He is a botanist. So இங்க ரெண்டாவது சயின்டிஸ்ட் தியோடர் ஷ்வான், he is a ஜுவாலஜிஸ்ட். ஓகே, ஜுவாலஜிஸ்ட்னா அனிமல்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுல இருந்து ரிசல்ட்ஸ் எடுக்கிறவங்கள நம்ம என்ன சொல்றோம்? ஜுவாலஜிஸ்ட்னு சொல்றோம். ஓகே, ஸோ தியோடர் ஷ்வான் என்ன பண்றாரு? நிறைய டைப்ஸ் ஆஃப் அனிமல் செல்ஸை வந்து எடுத்து ஸ்டடி பண்ணி அதுல இருந்து என்ன பண்றாரு? இந்த செல்லுக்கெல்லாம் ஒரு தின் அவுட்டர் லேயர் இருக்கு அப்படின்றத ரிப்போர்ட் பண்றாரு. ஸோ இன்னைய டேட்ல நம்ம அந்த தின் அவுட்டர் லேயர் என்ன சொல்றோம்? பிளாஸ்மா மெம்ப்ரேன் சொல்றோம். அப்போ அதுக்கு பேர் இல்லாததுனால ஒரு தின் அவுட்டர் லேயர் அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்றாரு, ரைட்? So he also concluded based on his studies on plant tissues that the presence of cell wall is a unique character of the plant cells. So அவரு பிளான்ஸ் வச்சு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல இன்னொரு கன்க்ளூஷனும் கொடுக்குறாரு. என்ன கன்க்ளூஷன்னா, செல் வால் இருக்கிறது வெறும் பிளான்ஸ்க்கு மட்டுமே ஒரு யூனிக்கான கேரக்டர். மற்ற எந்த ஆர்கானிசம்க்கும் செல்லுக்கு வெளியே செல் வால் இருக்காது அப்படின்றதையும் இவரு கன்க்ளூட் பண்றாரு. So on the basis of this, Schwann proposed the hypothesis that the bodies of animals, Schwann proposed the hypothesis that the bodies of animals and plants are composed of cells and products of cells. இந்த கன்க்ளூஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஷ்வான் வந்து ஒரு ஹைபோதெசிஸ் ப்ரொபோஸ் பண்றாரு. ஓகேவா? என்ன ஹைபோதெசிஸ்னா, அனிமல்ஸோட பாடிஸும் பிளான்ட்ஸோட பாடிஸும் முழுக்க என்னவா இருக்கு? செல்ஸால கம்போஸ்ட் ஆயிருக்கு. ஃபுல்லா வந்து அனிமல்ஸோட பாடியிலையும் பிளான்ட்ஸோட பாடியிலையும் செல்ஸ் மட்டுமே இருக்கு. அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் தான் பேசிக்கா இருக்கு. செல்ஸ் கொடுக்குற ப்ராடக்ட், செல்ஸ் என்னென்னலாம் கொடுக்கு, அடுத்த டிஷ்யூஸ், ஆர்கன் சிஸ்டம், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல்ஸ்னால தான் இந்த ரெண்டு ஆர்கானிசமுமே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத ஹைபோதெசிஸா நமக்கு சொல்றாரு. ஸோ இப்போ என்ன ஆகுது? இவங்க Schleiden and Schwann together formulated the cell theory. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டுத்துக்கும் காமனான, அனிமல்ஸ்க்கும் காமனான, பிளான்ட்ஸ்க்கும் காமனான செல் தியரிய நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ திஸ் தியரி however did not explain as to how new cells were formed. இந்த தியரியில ஒரு டிராபேக் இருக்கு, ஒரு சிக்கல் இருக்கு. என்ன டிராபேக்னா, எப்படி செல்ஸ் வந்து புதுசா ஃபார்ம் ஆகுது, ஒரிஜினேட் எப்படி ஆகுது, புது செல்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷனை இந்த தியரி கொடுக்கல, செல் தியரி கொடுக்கல. அது ஒரு டிராபேக். Schleiden and Schwann கொடுத்த செல் தியரியில
இது ஒரு டிராபேக். ஓகே, அந்த டிராபேக்கை மாடிஃபை பண்ணவர் யாரு? ருடால்ஃப் வர்ச்சோவ். Rudolf Virchow 1855 first explained that cells divided and new cells are formed from pre-existing cells, omnicellula, ecellula. He modified the hypothesis of Schleiden and Schwann to give the cell theory a final shape. Cell theory as understood today is okay. இங்க என்ன சொல்றாங்க? Schleiden and Schwann கொடுத்த செல் தியரியில சில டிராபேக்ஸ் இருந்ததுனால ருடால்ஃப் வர்ச்சோ வந்து அந்த இடத்துல என்ன பண்றாரு? ஒரு மாடிஃபிகேஷன் பண்றாரு. என்னன்னா, செல்ஸ் எப்படி உருவாகுதுன்னா, செல்ஸ் ஃபார்ம் ஆகுது, அந்த செல்ஸ்ல இருந்து இன்னொரு செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதாவது செல்ஸ் எக்ஸிஸ்டிங் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ், ரைட்? ஏற்கனவே இருந்த செல்ஸ்ல இருந்து மல்டிப்ளை ஆகி the cells are forming. Omnicellula, ecellula. இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோ. Omnicellula, ecellula. Cells forming from pre-existing cells. அந்த கான்செப்டை நமக்கு கொடுத்தது யாரு? ருடால்ஃப் வர்ச்சோ. அப்போ செல் தியரியை இவர் லைட்டா மாடிஃபை பண்ணி இவர் நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்டா பிரசன்ட் பண்றாரு. என்னன்னா, all living organisms are composed of cells and products of cells. இது நமக்கு யார் கொடுத்தது? Schleiden and Schwann டுகெதர் ஃபார்முலேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா all cells arise from pre-existing cells. இது நமக்கு கொடுத்தது ருடால்ஃப் வர்ச்சோ. சோ இது லைட்டா மாடிஃபிகேஷன் தான் பண்ணாரே தவிர ரெண்டு பேருடைய பார்ட்டிசிபேஷன், மூணு சயின்டிஸ்டோட பார்ட்டிசிபேஷன் இதுல நிறையவே இருக்கு. ஓகே.